மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். வெரிகோஸ் வெயின் இந்த பிரச்சனை பரவலா எல்லாருக்குமே நம்ம பாக்குறோம். எதனால இந்த வெரிகோஸ் வெயின் வருது? கால்கள்ல இருக்கக்கூடிய வெயின்ஸ் நம்ம உடல்ல எப்படி ஆர்டரிஸ் இருக்கு, நர்வ்ஸ் இருக்கு, அதே மாதிரிதான் வெயின்ஸ் இருக்கு. இந்த வெயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நாளங்கள் அப்படின்னு சொல்றோம், சிரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரத்தம் போயிட்டு இருக்கு, நம்ம ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்றோம், ரத்த நாளம் அப்படின்னு சொல்லும்போது இது சிரைகள் அப்படின்னு சொல்றோம். வெயின்ஸோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல நமக்கு வளர்ச்சிதை மாற்றம்லாம் முடிஞ்சு அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்றோம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு நிறைந்து இருக்கக்கூடிய ரத்தம் உடல் முழுவதும் இருந்து அந்த வெயின்ஸ் கொண்டு போய் நமக்கு பியூரிஃபிகேஷனுக்காக கொண்டு போறதுதான் இதோட வேலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லோயர் லிம்ஸ் நம்ம கால்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். 2 கால்கள், இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி. சுகர் அதிகமானாலும் நரம்புகள் பாதிக்கப்பட்டு 2 கால்கள், இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் பாதிக்கப்படுற மாதிரி, இப்போ ரத்த ஓட்டம் கம்மியானாலோ இல்ல வெரிகோஸ் வெயின் பாதிக்கப்படும் போதோ, நமக்கு பாதிப்பு ஏற்படும் போதோ, இடுப்புக்கு கீழே பார்த்தோம்னா வெயின்ஸ் பாதிப்பு ஏற்படுது. அது நல்லா பல்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம நாளடைவில் சிரை நாள வீக்கம் அப்படின்னு வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்றோம். பொதுவாகவே நம்ம உடல்ல மற்ற பாகங்கள்ல இருந்து இந்த பிளட் சர்க்குலேஷன் ஈஸியா நடக்கும். டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஈஸியா நமக்கு போய் சேர்ந்துரும். ஆனா இந்த கால்கள்ல இருந்து கீழே இருந்து மேல் நோக்கி செல்லணும், போகணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஸ்பெஷலா ஒரு அமைப்பு இருக்கும் நம்மளுடைய வெயின்ஸ்ல. கால்கள்ல காஃப் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய வெயின்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு வால்வு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நடக்கும்போது, உட்கார்ந்து எந்திரிக்கும் போது, இந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு என்ன ஆகும்னா, கீழே இருந்து பிளட் மேல் நோக்கி போகும்போது அந்த வால்வ் ஓப்பன் ஆகி பிளட்டை மேலே தள்ளுது. இப்போ இந்த வெரிகோஸ் வெயின்ல என்ன நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வால்வ்ஸ் வீக்காக ஆரம்பிச்சு வெயின்ஸ் கொஞ்சம் பல்ஜ் ஆகுது. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, அந்த பிளட் நம்மளுடைய வெயின்ஸ்லேயே தேங்க ஆரம்பிச்சு நாளடைவில் அந்த வெயின்ஸ் புடைச்சு காணப்படுது, பல்ஜ் ஆகுது. இதுதான் நம்ம வெரிகோஸ் வெயின் சொல்றோம். பொதுவா இப்போ நம்ம உட்கார்ந்து எந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மசில்ஸ் நல்லா சுருங்கி விரியும். அதாவது நம்மளுடைய காஃப் மசில்ஸ். நம்ம உடலோட 2வது இதயம் அப்படின்னு நம்ம காஃப் மசில்ஸை சொல்லலாம். அப்போ முக்கியமா இதயத்தோட பணி என்ன? சுருங்கி விரியுது, ரத்தத்தை உடல் முழுவதும் நமக்கு அனுப்புது. அதே பணியை தான் லோயர் லிம்ஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய இதயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காஃப் மசில்ஸ் தான். அப்ப இந்த காஃப் மசில்ஸ் ஒர்க் ஆகாமலே இருக்கு, வேலை செய்யாமலே அப்படியே இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் இதயத்தை நோக்கி போகாமல் இருக்கும். அப்போ இதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா, நடக்கிறது, உட்கார்ந்து எழுந்திரிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யுது. அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, சின்ன சின்ன வேலைகள், தரையில உட்கார்ந்து சாப்பிடுங்க, உட்கார்ந்து எழுந்திரிங்க, தோப்பு கரணம் டெய்லி போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய காஃப் மசில்ஸை ஆக்டிவேட் பண்றதுக்கான வழிமுறைகள் தான். இந்த பெரும்பாலும் நல்லா பார்த்தோம்னா தெரியும், இந்த வெரிகோஸ் வெயின் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க, உட்கார்ந்துக்கிட்டு காலை தொங்க போட்டுட்டு ஒர்க் பண்றவங்க, ரொம்ப தூரம் டிரைவிங் பண்றவங்க, இந்த மாதிரி நம்ம மூமெண்ட்ஸ் இல்லாம கால்கள்ல ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை நோய் இருக்கும் பட்சத்துல என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி நமக்கு லோயர் லிம்ஸ்ல ரத்த நாளங்கள் விரிவடைஞ்சு இருக்கும், ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நரம்புகள் தளர்வடைஞ்சு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கூடவே நமக்கு இந்த வெரிகோஸ் வெயினும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல என்னன்னா, நிறைய பேர் நம்ம கவனிக்காம விடுறதுக்கான ரீசன், நமக்கு சின்ன ஒரு தலைவலி இருக்கா, உடனே ஒரு டேப்லெட் போடுறோம். ஏன்னா அந்த வலியை நம்ம உணர்றோம். அதுக்கப்புறம் கை கால்கள்ல வலி இருக்கா, மூட்டு வலி இருக்கா, உடனே நம்ம எக்ஸ்டர்னலா ஏதாவது மெடிசன் அப்ளை பண்றது, மாத்திரைகள் போட்டு நம்ம சரி பண்றது, இந்த மாதிரி நம்ம முயற்சிகள் எடுப்போம். இந்த வெரிகோஸ் வெயின்ல நமக்கு வலியே தெரியாமல் இருக்கிறதுனால நாளடைவில் அதை அப்படியே விட்டுறோம். சரி, வலி இல்லை. ஆனா சுகர் இருக்கும் பட்சத்தில் இந்த வெரிகோஸ் வெயின் ஒரு காலகட்டத்துல பல்ஜாய் என்ன ஆகும்னா, உள்ள இருந்து ரத்த கசிவு ஏற்பட ஆரம்பிக்கும். வெரிகோஸ் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது தீர்க்கவே முடியாத மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி ஏற்பட்டுரும். ஸோ இதற்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே நமக்கு லைட்டா நமக்கு பெயின் இருக்கும் போதே, அந்த நரம்புகள் புடைச்சி வெளியில தெரியும் போதே இதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுக்கணும். அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா, சிலருக்கு இந்த வெரிகோஸ் அல்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சுகர் பேஷண்ட்ஸா இருந்தனா இது சரியாகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும்னு சொல்லலாம். ஸோ அதற்கு ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் இதோட ஆரம்ப காலகட்டம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்பைடர் வெயின் அப்படின்னு சொல்றது ரொம்ப லேசா நமக்கு முடி சைஸ் தான் இருக்கும். அந்த முடி நமக்கு எப்படி இருக்கோ, ஹேர் எப்படி இருக்கோ
அந்த மாதிரி சின்ன சின்னதா வலைப்பின்னல் மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த டைம்லே நம்ம இதற்கான சிகிச்சைகள் எடுக்கணும். மெயினா இதுக்கு பெருசா நம்ம ஒண்ணும் சிகிச்சைகள் எடுக்க போறதில்ல. வெரிகோஸ் வெயின்க்கு முழுவதுமான ஒரு சிகிச்சை முறை அப்படின்னா, வீட்ல இருந்த மாதிரி இது நிச்சயமாக குணப்படுத்திக்க முடியும். அது என்னென்ன பண்ணலான்றதையும் நான் சொல்றேன். என்ன பண்ணணும்னா, ஆயில் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மசாஜ் தெரப்பி பண்ணியே இது வந்து சரியானவங்க நெறைய பேர் இருக்காங்க. இதற்கு எண்ணெய் எப்படி அப்ளை பண்ணணும்? ஆயில நம்ம வந்து வெரிகோஸ் வெயின் இருந்தா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கால்கள்ல முக்கியமா இந்த காஃப் மசில்ஸ் தொடை பகுதியிலலாம் நமக்கு இந்த வெரிகோஸ் வெயின் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஆயில நல்லா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு இதுக்கான ஸ்பெஷல் டெக்னிக் என்னன்னா, கால் பாதத்துல இருந்து கீழ இருந்து மேல் நோக்கி கைய வந்து லைட்டா பிரஷர் குடுத்து மசாஜ் பண்ணணும். திரும்ப கைய எடுத்துடணும். ஸோ இது வந்து ஒன் டைரக்ஷன்ல தான். கீழ இருந்து மேல் நோக்கி ஒரே டைரக்ஷன்ல மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிடம் தினமும் மசாஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கண்டிப்பா இதுல வெந்நீர் ஓட்டம் குடுக்கணும். வெந்நீர் ஓட்டம் இல்லன்னா, நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்கும். இல்லன்னா அரிசி சாதம் வடிச்ச கஞ்சி இருக்கும். பொறுக்கக்கூடிய சூட்ல அத வந்து கால்கள்ல ஊத்திட்டே வரணும். டெய்லி இது ஒரு நாளைக்கு ஒரு வேளை பண்ணணும். சரி, இதுக்கு என்ன தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்ராமுட்டி தைலம் இதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, வெண்கொடி வேலி தைலம். இந்த 2 தைலத்துல ஏதாவது ஒரு தைலம் வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா மசாஜ் பண்ணிட்டே வந்தோம்னா, நிச்சயமா இதுலயே வந்து நமக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து ரொம்ப பல்ஜா இருக்குன்னா, இதற்காக மேல போடக்கூடிய பற்று மருந்துகள் இருக்கு. இந்த பற்று மருந்துகள நம்ம என்னென்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்கா பார்த்தோம்னா மஞ்சள் பொடிய இதுல எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி பார்த்தோம்னா, அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. நமக்கு வந்து எந்த புண்களும் வராமல் அது தடுக்கும். இப்ப மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்துக்கணும். முருங்கை பட்டை. முருங்கை பட்டை வந்து கடைகள்ல இருக்கும். அத வாங்கி நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த முருங்கை பட்டை, மஞ்சள் பொடி 2மே நல்லா கலந்து நம்ம முட்டையோட வெண்கரு இல்லன்னா வெந்நீர்ல கலந்து பொறுக்கக்கூடிய சூட்ல நம்ம பத்து போடலாம். இந்த மாதிரி பத்து போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம சொன்ன மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் பிளட் பியூரிஃபையர் நிச்சயமாக எடுக்கணும். ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுற மருந்துகள் வந்து நம்ம சாப்பிடணும். அதுல சித்த மருந்துகள் நிறைய இருக்கு. ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடிய மருந்துகள். இதுல வந்து நஞ்சு முறிவு சூர்ணம் அப்படின்ற ஒரு மெடிசன் நம்ம ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மெடிசனை சாப்பிடும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அதே மாதிரி கால்கள்ல தேங்கி இருக்கக்கூடிய அசுத்த ரத்தம் இதுவுமே வெளியேறும். அதே மாதிரி லீச் தெரப்பி அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அட்டை விடுதல் சித்த மருத்துவத்துல ஸ்பெஷலா இந்த மாதிரி டீஆக்சிடென்டட் பிளட்டோ இல்ல நாட்பட்ட அடிப்பட்ட காயங்கள் ரத்த கட்டுகள் இருக்கு, பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு இந்த லீச் தெரப்பியை சித்த மருத்துவத்துல நம்ம பயன்படுத்துறோம். அதாவது அட்டை விடுதல் சிகிச்சை. இதையுமே வந்து தகுந்த தேர்ச்சி பெற்ற மருத்துவரிடம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அட்டை விடுதல் சிகிச்சை மூலமும் இந்த வெரிகோஸ் வெயினுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வுகள் இருக்கு. இதை தாண்டி உடற்பயிற்சின்றது ரொம்ப முக்கியம். நல்ல நடைப்பயிற்சி முக்கியம். படிக்கட்டு ஏறி இறங்குறது, உட்கார்ந்து எந்திரிக்கிறது, நான் சொன்ன மாதிரி தோப்புக்கரணம் போடுறது, சில வகையான ஆசனங்கள் அப்படின்னு சொல்லும்போது யோகாசன பயிற்சியில இதற்கு புஜங்காசனம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் பாலாசனம் பண்ணலாம், சலபாசனம். இந்த மாதிரி ஆசன வகைகளை பண்ணலாம். சின்ன சின்ன எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தரையில படுத்துட்டு சைக்கிளிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். இது வந்து நல்லா பண்ணும்போது நம்ம தொடை மற்றும் கால் பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் விரிவடைந்து அங்க இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்க இது நமக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்ப எளிமையா, முக்கியமா சர்க்கரை நோயாளிகள் அதிகமான கவனத்தோடு இருங்க. வெரிகோஸ் வெயின் இருந்துச்சுன்னா அலட்சியம் இல்லாம ரொம்ப ஈஸியா நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே நிச்சயமாக குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.